கிறிஸ்துவுக்குள் பிரியமான அந்த சகோதரிகளே, இந்த நாளிலே நம் மத்தியிலே தூய ஆவியானவர் இருக்கத்தக்கதாக இப்பொழுதாவது உண்ணாநோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொண்ட இறைவா, உமது தூய ஆவியின் வழியாக நாங்கள் இரடுகின்ற ஒவ்வொரு பாடல்களையும் இறை வார்த்தையும் எங்களை வழிநடத்தத்தக்கதாக நாங்கள் இந்த ஜபக்குழுவினர் இறைவா இயேசுவே உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற அசைவாடும் ஆவியானவரை பாடி ஆண்டவரை மத்தியிலே வரவேற்கிறோம். அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், ஸ்துதி ஸ்தோத்திர பாத்திரரிவர், ஸ்துதி ஸ்தோத்திர பாத்திரரிவர், தூயாதி தூயவர் இவர், தூயாதி தூயவர் இவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையில் வழி நடத்துபவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையில் வழி நடத்துபவர், பிள்ளையை போல் மாற செய்பவர், பிள்ளையை போல் மாற செய்பவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், சபையினிலே பிரசன்னரிவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், சபையினிலே பிரசன்னரிவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், பொன்னை போல புடமிடுகிறவர், பொன்னை போல புடமிடுகிறவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், நம்மை நிலை நிறுத்துகின்றவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர். கரங்களை தட்டி ஆண்டவரே, சபையினிலே பிரசன்னர் ஆண்டவரே, பக்தி விருத்தி அடைய செய்யும் ஆண்டவர். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, பிலிப்புக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரம் இறைவார்த்தை 1 தியானித்து நாம் செய்திக்குள்ளே செல்வோம். பிலிப்புக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் இறைவார்த்தை 21 23 முடிய. ஏனெனில் நான் வாழ்ந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. ஏனெனில் நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். ஒரு நிமிஷங்க. நான் தொடர்ந்து வாழ்ந்தால் பயனுள்ள பணி செய்ய முடியும். யார் சொல்றாங்க இது? பவுல் சொல்றாரு. அந்த பவுல் சொன்னாரு,
நம்மளுடைய தலைவராக இருந்த பவுலும் சொன்னார் இந்த வார்த்தையை. பிரைஸ் தி லார்ட். படிங்க. எனவே நான் கொள்வதெனே எனக்கு தெரியவில்லை. இந்த இரண்டுக்கும் இடையே ஓர் இழுபறி நிலையில் உள்ளேன். அதாவது தொடருங்க, ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு இழுபறி நிலையில் உள்ளேன். நான் தொடர்ந்து வாழ்வதா, இந்த வாழ்க்கையை விட்டு இறைவனும் செல்வதா? இறைவனும் சென்றா ரொம்ப நலம் என கருதுவேன், ஆனால் தொடர்ந்து வாழ்ந்தால் அது கூட நலம் என கருதுகின்றேன். உங்கள் பொருட்டு உங்களை ஆண்டவரிடம் கொண்டு செல்லவே இப்பணியை நான் தொடர்ந்து செய்கிறேன் என்று சொன்னார். கரங்களை தட்டலாமா? இன்று ஒவ்வொரு இறைவாக்கினர்களும் இறைவாக்கினர் குழுவில் நாம் அனைவரும் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகும், இறந்தாலும் அது எனக்கு ஆதரவு. ஏனென்றால் நாம் தொடர்ந்து இறை வார்த்தையை மக்களிடம் கொண்டு செல்லவே ஆண்டவர் நம்மை இன்று வரை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இன்னொரு வார்த்தையை நம்ம தியானித்து எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 2வது அதிகாரம் 1-2 முடிவு படிக்கிறோம். ஆமா, எபேசியர் 2 எபேசியருக்கு எழுதிய திருமுகம் படிங்க 1-2. 2வது அதிகாரம். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு. ஒரு நிமிஷங்க, நம்ம எப்படி இருந்தோமா? நம்ம இறந்து போனவர்களா இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களா இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும். ஒரு நிமிஷங்க பாருங்க. அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவர் யாருங்க? கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டுங்களேன். பிசாசு கூட அவனை பாதாளத்துல அடைத்து வைக்கலங்க. சாத்தானை சார்ந்தவர்களை தான் பாதாளத்துல காரிருள் நகரத்துல ஆண்டவர் அடைச்சு. ஆனா சாத்தானை ஆண்டவர் அடைக்கல. ஏன் அடைக்கல? நிறைய பேருக்கு கேள்வி. என்னுடைய மக கூட கேட்டாங்க, அப்பா ஏன்பா சாத்தானை இந்த மாதிரி ஏமாற்றும் போதே அவனை அழிச்சிட்டு இருக்கிறா இல்லையாப்பா ஆண்டவர்? அவனை அழிச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் ஆண்டவர் பொறுமையா விடுங்க? ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாருமா. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த தெய்வ புதல்வர்களும் அவனை சார்ந்தவர்களும் அந்த அழகை சார்ந்தவரும் மனம் மாறுவார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறார். சாலமோன் ஞானத்தின் நூல்ல பார்க்கலாமா? 1 அதிகாரம். சாலமோன் ஞானம் நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 21 படிங்க. சாலமோன் ஞானம் நூல் 1:13 படிங்க. பண்ணிக்கணும். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அது நமக்கு மட்டுமா? நமக்கு மாத்திரமா? இல்ல, ஆண்டவர் படைத்த எல்லாருமே வாழ்வோன்னு தான் ஆண்டவர் நினைக்கிறாங்க. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த வான்வெளியில இருக்கின்ற, வான்வெளியில் அதிகாரம் செலுத்துகின்ற தலைவனுக்கு கூட ஆண்டவர் என்ன பண்றாருமா? இரக்கம் காட்டி வராருங்க. புரியுதுங்களா? அவன் மனம் மாறுவான். ஆனா அவன் மனம் மாறுவானா? மாற மாட்டான் இல்லைங்களா? அவன் எப்பேற்பட்ட சூழ்ச்சி நிறைந்தவன் தெரியுங்களா? ஒரு 3 நாள் முன்பு ஒரு படிக்கிறீங்களா யாராவது மறுபடியும் அதை? சாலமோன் 1:13 படிச்சிடுங்க. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. தொடர்ந்து படிங்க. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தையும் படைத்தார், நலம் பயப்பவை. போதுங்க. உலகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ்ந்தா படைச்சாருங்க. ஆண்டவர் யாரையுமே அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட யாரையும் படிக்கலாம்.
ஆனா எதனால இந்த சாவு உலகில் நுழைஞ்சு? நம்ம வேதனை, நம்மளுக்கு நெருங்கினவங்க, நம்மளுக்கு சொந்த பந்தங்கள், நம் தாய் தந்தை சகோதரர்கள் நண்பர்கள், இது மாதிரிலாம் நம்மளுக்கு விட்டு போகும் பொழுது நமக்கு இது தாங்கா ஒரு வலியை ஏற்படுது. நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய பழகுன நினைவு வருது, அவரோட உட்காந்து பேசும் நினைவு வருது. ரொம்ப அவருடைய பிரிவுகள் நமக்கு தாங்க மாட்டேது. ஆனா ஆண்டவர் அப்படி பண்றது இல்லைங்க. நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குதுங்க. நீங்க இன்னொரு வார்த்தையை சாலமோன் ஞான நூல் 2வது அதிகாரமாங்க. ஏன்னா நான் எடுத்த மெசேஜ் வேற, இங்க கொடுக்க வேண்டிய ஆவியானவர் கொடுக்குற மெசேஜ் வேறங்க. இந்த மெசேஜ் இங்க இல்லைங்க. ஆண்டவர் ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, 23 படிங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவார். அப்ப யாரோட சாவு உலகத்தில் நுழைஞ்சது? பெல் அடிங்க, அவர் இல்லை. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தாள். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. இதோ ஆண்டவரின் அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வார்த்தை மனிதரானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே ஒரு திருமகன் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை நாங்களும் அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அமருங்கள். பிரியமானவர்களே, இரண்டு நான்கு முன்பு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதை பார்க்கும்போது என்ன அதனுடைய டைட்டில் இருந்ததுன்னா, சாத்தான் சபைக்கு அழைப்பு. என்ன சொல்லுங்க? சாத்தான் சபைக்கு அழைப்பு. ஒரு கால் வருது, ட்ரிங் ட்ரிங் வருதுங்க. அப்போ ஒருத்தர் எடுக்கிற, ஹலோ ஹலோ, யாருங்க? நான் ராஜு பேசுறேங்க. பிரதர், நாங்கள் லாஸ்ட் டைம் கடந்த வாரம் நாங்கள் பேசணுமே, தெரியலீங்களா? சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க? பிரதர், நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே எங்கள் சபைக்கு, வரலீங்களே? பிரதர், நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த சபையில் இருக்கிறீங்களா? நாங்கள் இப்போ ஒரு சுமார் வருடமாக ஒரு சில வருடங்களாக நடத்திருக்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னே எங்கே இருந்தீங்க? நான் பென்டகாஸ்ட் சபையில் இருந்தேன். எந்த சபையை சேர்ந்தவர்? ஆப்போசிட்டர் கூட பேசுகிறாரு. எந்த சபையை சேர்ந்தவர் நீங்கள்? சிபிஎம் என்ற இதில் இருந்தோம் நாங்கள். பிறகு ஏன் இந்த சாத்தான் சபைக்கு போயிட்டீங்க? அறிவு தெளிவாயிடுச்சு. நாங்கள் முழுப்பா தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனைவி, உங்கள் தாய்ங்கெல்லாம் ஒத்துக்குனாங்களா இந்த சாத்தான் சபைக்கு போகிறதுக்கு? அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்க பலவீனமானவர்கள். அவங்க அப்படியே இருந்து அப்படியே போயிட்டோம். அவர் சொல்கிறார், ஆப்போசிட் சொல்கிறார், அவர் அப்படியே இருந்து அப்படியே போயிட்டோம். இப்போ நம்மளுடைய ஏம் நல்ல கிறிஸ்துவர்களை, நேர்மையானவர்களை பார்த்து அவங்கள கூப்பிடணும். இங்கே வந்துட்டாக்கா எல்லா விஷயமும் வெளிப்படும், சுதந்திரமாக இருக்கலாம். இல்லை பிரதர், இயேசு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து சாவை வென்றுட்டாரு, அந்த அழகையை பாதாளத்தில் கட்டி வைத்துட்டார் இல்லையா? அழகை பாதாளத்தை கட்டி வச்சார் ஆண்டவர். அழகை பாதாளத்தை கட்டி வைக்கிறார், வான்வெளியில் அதிகாரம் செலுத்தி வைக்கிறான். பாதாளத்தில் கட்டி வச்சாக்கா நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ராட்சியம் வருதுன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கட்டி மத்திய 6வது அதிகாரத்தை சொல்லி தர்றாரு இல்லைங்களா?
விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். அப்ப மண்ணுலகில பிதாவின் ஆட்சி இருக்குதுங்களா பிரதர்? மண்ணுலகில் பிதாவின் ஆட்சி இல்லை. அதுக்காகத்தான் மண்ணுலகில் விண்ணுலகில் உமது ஆட்சி நிறைவேறுவது போல மண்ணுலகில் உமது ஆட்சி நிறைவேறுக. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த பூமி நம்ம பார்க்கிற வான அதிகாரங்கள்ல சுற்றுத்தாள தெரிகிறவர் யாரு? அல்லது தாத்தா. அவனுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். இந்த மக்கள் எல்லாம் ஏமாற்றி அவன் வழியில சிக்க வைத்து கடைசி ஆளுகை கூட நான் தான் கொண்டு எடுத்துன்னு போனேன். ஏன்னா என்கிட்ட தான் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள. என் பக்கம் தானே மக்கள் அதிகமா இருக்காங்க, உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள. யார் அதிகமா ஓட்டு அதிகமா எண்ணிக்கை இருக்குதோ அவங்களுக்கு பக்கம் தான் ராஜ்யத்தை விடணும். அதானே நியாயம், அதானங்க நியாயம். இப்போ அதிகமா ஓட்டு எண்ணிக்கை அதிகமா யாருக்கு வருது அவங்க தானே வெற்றி பெற்றவங்க. ஆமா இல்லைங்களா? அதுக்காகத்தான் முதல்ல சிலை வழிபாடு பண்ண வைக்கிறான் மக்களை. சிலை வழிபாடுக்குள்ள மக்களை சாத்தானை எடுத்துன்னு போறான். இரண்டாவது என்ன பண்றான்? சிலை வழிபாடு ஆன பிறகு நிறைய நம்ம காலத்திலேயே நிறைய சிலைகள், நிறைய தெய்வங்கள் ஆண்டவர் இருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன பண்ணா, சாத்தான் சபை உருவாக்கி சாத்தான் சபைக்கு அழைப்பு விடுக்கிறோம். அந்த சாத்தான் சபையில சேர்ந்த பாஸ்டர் அந்த நபரை கூப்பிடுறது எப்படி தெரியுங்களா? பிரதர் அங்க என்ன கிடைக்கும் நாங்க வந்தா? இந்த பக்கம் இருக்கணும்னு கேட்கிறாரு. பிரதர் நாங்க அங்க வந்தா என்ன கிடைக்கும்? பிரதர் எல்லாம் கிடைக்கும், எல்லா விதமான இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் ரொம்ப நேரம் அந்த மெசேஜ் அவ்வளோ உள்ளமா கேட்டுட்டு இருந்தேன். நான் என்னதான் பேசுறேன். அந்த சாத்தான் சபையை சேர்ந்தவரும் நம்மளை போல ஒரு பிரதரும் பேசுறாங்க. அவரு அழகா பைபிள் வசனங்களை சொல்றாரு. கலாத்தியர் 5 அதிகாரத்துல கேக்குதுங்களா? மைக்கில் பேசுறது இப்படி வந்துட்டுங்களா? கிளியரா கேக்குதுங்களா? அவர் அழகா சொல்றாரு அந்த பிரதர். கலாத்தியர் 5 இதெல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டிருது. எதெல்லாம்? சிலை வழிபாடு, பில்லி சூட்டியம். கலாத்தியர் 5:19 அந்த வார்த்தை வருது. கலாத்தியர் 5:19 எடுத்துக்கங்க. அதுல சொல்லப்படுது பில்லி சூன்யம் பண்றது, சிலை வழிபாடு பண்றது, விபச்சாரம் பண்றது, பொய்யர்கள், திருடர்கள், கொலையாளிகள், இவர்கள் எல்லாம் பரலோகராஜ்யம் போக முடியாது. அவங்க அது போக முடியாது. அவருக்கு எப்படி ஒரு ராஜ்யம் இருக்குதோ அதே போல லூசிபர் கூட ஒரு ராஜ்யம். அப்படி இல்லைனாக்கா நீங்க எதுக்கு பைபிள்ல அப்பப்போ சாத்தானை பத்தி பேசுறீங்க? அவன் கோழையாச்சு. புரியுதுங்களா நான் பேசுறது? உங்களுக்கு கேக்குதுங்களா? அவன் கோழை இல்லைங்களா? கோழை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? பைபிள் வச்சு எதுக்கு கோழையை பத்தி அப்பப்போ பேசுறீங்க? நீங்களே யோசிச்சுன்றாங்க. இந்த மாதிரி நம்ம பசங்கிட்ட பேசினா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? செவி கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு கோழையை பத்தி எதுக்கு பேசுற? நீ விலவீனமானவன் சொல்றீங்க இல்லையா? அவன் தோத்து போயிட்டான்னு சொல்றீங்களா? அவனை பாதாளத்தை கட்டி வச்சுன்னு சொல்றீங்க. அப்ப எதுக்கு அவனை பத்தி அப்போ பேசுறீங்க? அவன் எதிர்த்து போராடுவான். அவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்ட்டு கட்சியில இவர் கேட்கிறாரு. சரி பிரதர், அந்த யூடியூப் கூட உங்களுக்கு அனுப்புறேன். அந்த யூடியூப் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உலகத்துல என்ன நடக்குதுன்னு. தெரிஞ்சா தானே நம்ம பிள்ளைகளை எச்சரிக்கையை இருக்க வைக்கும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவருடைய எச்சரிக்கையை இருக்க வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள போயிடும். நம்ம பிள்ளைங்க மாட்டிப்பாங்க. அவங்க ஆலயங்கள் உருவாயிருக்குது, சாத்தான சபைகள் உருவாயிருக்குது. எச்சரிக்கையா இருக்குது. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு பைபிள்ல இருக்கிற ஆண்டவரை பத்தி நம்ம ஜெபமா வைக்கும்போது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை ஆண்டவரை பத்தி சொல்லணும். நான் பைபிள் எடுத்தோன்னா வீட்டுல பிள்ளைகளுக்கு பைபிள் பத்தி ஆண்டவரை பத்தி சொல்லணும். அதுதான் என் வேலை, அதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வளர வைக்கணும். அவங்க என்னாவே விளையாட்டு, தூக்கம், கலக்கத்தை இருந்து ஃபஸ்ட்டு படுக்கலாம்னு நினைச்சு இல்லை மொபைல் டிவியில் இருந்தால் கூட ஒரு 5 நிமிஷம் 10 மணி ஜபம் வச்சா கூட ஒரு 2 வார்த்தை ஆண்டவர் பத்தி. அப்போ நம்ம போடுற விதை வளரும். அன்னைக்கு நீங்க போட்ட விதை தான் நான் வந்து நிற்கிறேன். உங்களை பிரதர், அன்னைக்கு நீங்க போட்ட விதை தானே நான். நீங்க போட்ட இறைவார்த்தையின் விதை எனக்கு மரமாய் வளர்ந்து இன்னைக்கு கனி கொடுக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டமா. அது போல நம்மளுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை பத்தி முழுமையா அறிந்து செயல்பட வேண்டியது. செயல்படணுமா? செயல்படணும். அப்படி ஏமாத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க.
அழகா சொல்றாரு. எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்க சபைக்கு வந்தானாக்கா, அவரு அந்த வீடியோல சொல்றாரு, பிரதர் நீங்க வந்தீங்கன்னா நீங்க எந்த பெண்ணு வேணும்னு நினைக்கிறோம் அந்த பொண்ணு உங்களை தேடி வருவாங்க. புரியுதுங்களா? எப்படி எப்படி சிற்றின்பங்களை ஆசைகளை இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள். பவுல் சொல்றாரு இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உலக போக்கின்படி போகாதீங்க, சிற்றின்பங்களை நாடாதீங்க, நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் ஒருவர். அவர் கடைசியில அவனை பார்க்கறது கூட, அவனை பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கிற அந்த ஆண்டவருடைய பார்வையை அவனை சுட்டி எரிச்சு எங்கெல்லாம் வந்து நிற்குவான்? ஆண்டவருடைய ஆலயங்களிலே வந்து நிற்குவான். அல்ல இல்லையா? அப்படி எப்படியெல்லாம் ஏமாத்துறான், எப்படியெல்லாம் ஏமாத்தி அந்த காலத்துல வந்திருக்கிறான் என்ற வார்த்தையை நம்ம இப்ப தியானிக்கிறோம். தொடக்கம் 3வது நம்ம படிச்ச வார்த்தைகள் தான். அதே வார்த்தைகளை கொஞ்சம் சிந்தனைகளும் எண்ணங்களும் ஆண்டவருடைய சிந்தனையை நம்ம இங்க ஆராயும். ஆண்டவர் பண்ற சொல்றாரு, இந்த ஒரு வார்த்தையை தியானிக்கலாம். எசையா எடுத்துங்க. எசையா தீர்க்கதரிசனம் 34:16 நினைக்கிறேன். பாருங்க, கரெக்ட், அதான். 5 படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படவில்லை, துணையின்றி எதுவும் இருப்பவில்லை. ஆண்டவரின் வாய்மொழி, ஆண்டவரின் வாய்மொழி முடிந்த கட்டளை. ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள். எசையா 34:16 தானே சிஸ்டர்? சரி இல்லைங்களா? அதானே 34:16 தான். 16. அப்போ ஆண்டவருடைய ஏட்டுச் சுருளை எப்படி படிக்கணுமா? படிமா படிமா. ஆண்டவரின் எட்டுச்சுருளை ஆய்ந்து படிக்கணுமா? அப்போதான் அதனுடைய சீக்ரெட், அதனுடைய மறைபொருள், அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரியும். ஒரு வார்த்தையும் ஒவ்வொன்று நமக்கு ஆவியானது அந்தந்த நாளுக்கு உரியது கற்றுத்தருவாங்க. கரைங்களை தட்டலாமா? இந்த வசனமே நிறைய டைம் படிச்சிருப்போம், இந்த வசனமே நம்மளுக்கு ஒரு சில விதமா சொல்லியிருப்போம். ஆனா இந்த வசனம் வந்து ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்தி கொடுக்க போறோமோ, ஸோ அந்த வசனம் வந்து அந்த வசனத்தை ஆண்டவர் அழகா எடுத்து சொல்லுவார். இப்ப படிக்கலாம். 3:15 படிங்க. 3:15 உனக்கும் தொடக்க நூல் 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். யார் யாருக்கு சொன்னீங்க? சொல்லுங்க, தெரியலீங்க நமக்கு. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். யாருக்கு சொன்னதுங்க? யாருக்கு சொன்னது? ஆண்டவர் வந்து சாத்தானுக்கு சொன்னது. கரங்களை தட்டுங்க. நிறைய பேர் பாம்புன்னு சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்தேன் நான். யார்கிட்ட? ஆண்டவர் வந்து யார்கிட்ட சொன்னாரு? சாத்தானுக்கு சொன்னார். சாத்தான் பாம்பு கிட்ட ஒன்று சொன்னாரு. பாம்பு கிட்ட மேல் நோக்கி படிக்கலாம். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் பொழுதியை தின்பாய். அதாவது கால்நடைகள், காட்டு விலங்குகள். ஆண்டவர் பாம்பிடம் 14 ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். இது யாருக்கு சொன்னாரு? பாம்புக்கு சொன்னார். இது யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? அப்ப கீழே இருக்கிற வசனம் யாருக்கு சொன்னாரு? பாம்புக்கு சொன்னாரா? அப்படி நினைக்க கூடாது.
சொல்றது புரியுதுங்களா சிஸ்டர்? 14வது வார்த்தை வந்து பாம்புக்கு சொன்னாருங்க. நம்ம இப்ப படிக்கும் போது இதுவும் பாம்புக்கு தான் சொன்னாரு. தவறு. பாம்பை தன்னுடைய எண்ணங்களுக்கு துணிய செய்து, பாம்பை தன்னுடைய எண்ணங்களுக்கு துணிய செய்து பேச வைத்ததுனாலே பாம்புக்கு சாப்பிடும். பாம்புக்கு சாப்பிடும். 15வது வந்து ஆண்டவர் சொல்றது சாத்தானுக்கு. சரி, சாத்தான் சும்மா இருப்பாருங்களா? இங்கதான் நம்ம தியானிக்கணும். உன் தலையை நெசுக்கனாக்கா தலை தான் மெயின் இன்ஜின். தலை இல்லைனாக்கா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னுடைய பிள்ளைகளுடைய கால்லாம் நக்குவ, கடிக்குவ, கால்நடைகள் எல்லாம் என்ன பண்ணுவே அது பண்ணுவ. அவ்வளவுதான் பண்ண முடியும் உன்னால. ஆனா அந்த பெண்ணுக்கு வர வித்து உன் தலையை நசுக்கும். உன் தலையை நசுக்கப்படனாக்கா சாத்தானுக்கு யோசனை, பயங்கரமா பயம். ஒரு பக்கம் தலையை ஆண்டவர் சொல்லிட்டாரு, யார் எந்த பெண்ணை வச்சு ஒரு சூழ்ச்சி பண்ற? நமக்கு குழப்பம். யாரையோ வச்சு நம்ம தலையை நசுக்க போறான்ட்டு சாத்தானு பயந்து ஒரு வேலை பண்றான். சூழ்ச்சி மிக்கவன் தானே. என்னென்ன வேலை பண்ணான் பார்க்கலாமா? அவன் என்ன வேலை பண்றான்னா, இந்த பூமியில ஒரு பெண்ணு வரப்போகுது. அந்த பெண்ணுக்கு பொறுக்க போற பையன் அவள் வித்துனாக்கா, அவளுடைய வித்துனா உயிர். அவளுடைய வித்து என் தலையை நெசுக்கொண்டு இவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணோம். அந்த பெண்ணு யார்? அந்த பெண்ணு குலத்துக்கு எல்லாம் என்னுடைய வித்தை நான் பரவணும் பிளான் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஆச்சுங்களா? அந்த பெண்ணுக்கு உலகம் முழுவதையும் மோசம் பண்றான் சாத்தான். என்ன பண்றான்? தொடக்க நூல் 6வது அதிகாரம் எடுத்துங்க. படிங்க, 1ல இருந்து படிங்க. ம் 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 போதுங்க. மண்ணில் மனிதர் பெருகத் தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது யாரு அழகா இருந்தாங்க? மனிதன் புதல்வர். யாரு பார்த்தாங்க? தெய்வ புதல்வர்கள் கண்டு. யாருங்க இந்த தெய்வ புதல்வர்கள்? யாருமா? சொன்னாரு, சொல்லுங்க பிரதர். ஏஞ்சல்ஸ். இந்த ஏஞ்சல்ஸ் வேற, இந்த தெய்வ புதல்வர்கள் யார் இந்த தெய்வம்? சாத்தானை சார்ந்தவர்கள். அதாவது ஆண்டவரோ எங்கேயுமே வந்து அவனை வந்து மீகாவேல் சமன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா, யூதா திருமுகத்துல முதல் அதிகாரத்துல யூதா முதல் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மீகாவேல் சமன் சொல்வாரு, மோயிசன் உடலை குறித்து அவன் வாதாடிய போது, மோயிசன் உடல் எங்க வச்சிங்கோ? அவனுக்கு தேவைப்படுது, இறைவாக்கின ஒவ்வொருடைய எலும்புகள் தேவைப்படுது. அவரு பெரிய பயம். அதாவது ஆண்டவருக்கு எப்படி இருந்தார் அவரு? படிங்க. தலைமை தூதார்ன மீகாவேல் பாருங்க, திட்டுத்த இல்லைங்க, பழித்துரைக்க, கண்டனம் செய்ய துணியவில்லையாம். சொன்னீங்களா? அவங்க சொன்னீங்களா? யூதா முதல் அதிகாரம் வசனம் சொல்லுங்க. 9, 10 படிச்சீங்களா? படிங்க. ನೀ ತೆಗೆದ್ರಮ್ಮ ಕನ್ನಡದಲ್ಲಿ ತೆಗೆದ್ರಾ? ಓದಿಮ್ಮ.
ம். ಪ್ರಧಾನ ದೂತನ ಮಿಕಾಯೇಲನು ಹಾ ಹಾ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾಗ ஆ போதுமா போதும். அதாவது மீகாவேல் சம்பந்தம் தலைமை தூதர், வான தூதர். ஆண்டவர்கிட்ட இருக்கிற தலைமைனாக்கா பயங்கரமான போர் வீரர். அவர் தான் நம்ம எல்லாம் வீட்டுகளில் அவரை தான் நம்ம வாயில் வைக்குவோம், கோயிலில் வாயில் கேட்டுட்டு அவரை தான் வைக்குவாங்க. மீக்கல் சம்பன் மைக்கேல் அவரே பாருங்க சாத்தான திட்டமாட்டுறாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அவரே திட்டமாட்டுறாரு. ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ள, ஆண்டவர்கிட்ட விட்டார். அவர் ஆண்டவர் உன்னை பார்த்துப்பாருப்பா. ஏன் இதுக்காக அது வரைக்கும் இந்த வானத்திலிருந்து இவர்கள் இந்த தெய்வ புதலர் வந்தாங்க பாருங்க. இவங்க வந்து இவனுடைய பசங்க சொல்ல தெய்வ புதல்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இவன் யாருன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் தான் சொல்லுவார் இது யாரு. கடவுளுடைய பிள்ளைகள் பண்ணுவாங்களா? மனிதர் புதலை சேர்ந்த குழந்தைகளை பெற்றுக்குவாங்களா? இவங்க தான் அவங்க வந்தாங்களா? இவங்க தான் இறங்குனாங்க. ஏன் இது பண்ணானாக்கா, அந்த பெண்ணுக்கும் உனக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குன்னா, அந்த அவளுடைய வித்து என் தலையை நசுக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்ணுங்களுக்கும் என்னுடைய வித்து, அதாவது என்னை சார்ந்த அந்த ஏஞ்சல்ஸ், அதாவது தெய்வ புதல்வர்களை மனிதர்கள் புதவியோடு அழகா இருக்கிறாங்க. போங்க சஞ்சாரம் பண்ண உலகத்தை முழுவதுமா மோசம் பண்ணிட்டு ஆண்டவரை பார்த்து சிரிக்கிறான். எப்படி உன்னால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சும்மா இருப்பாருங்களா? என்ன பண்றேன்னு பார்த்தாரு. எல்லா மனிதர்களும் மோசம் போயிட்டாங்க, எல்லா மனிதர்களும். ஆனா அந்த தெய்வ புதல்வருக்கு அந்த தெய்வத்துக்கு அந்த வான்வெளியில் அதிகாரம் செல்கின்ற தலைவனுக்கு தெரியும் ஆத்துமா கழிவு இல்லை. மத்தேயு 16:26 எடுங்க. மத்தேயு 16:26. மனிதன் உலகம் முழுவதையும், மத்தேயு 16:26 தானே பாருங்க. இழைப்பாறையின் மனிதர் உலகம் முழுவதையும், இந்த உலகத்தையே நம்ம எல்லாம் இப்ப நம்ம வரும்போது பேசிக்கிறோம். உலகத்தை இது வேணும் அது வேணும், சிற்றின்பங்கள், பொன் பெண். சிற்றின்பம்னா எல்லாமே பணம், பொருள், பெண், பொன், எல்லா விதமான ஆசைகள் இதெல்லாமே ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழைப்பாரில் அவருக்கு கிடைக்கும் பயன். அப்போ இந்த ஆன்மா வந்து ஆண்டவர் அழிக்கிறதுலங்க. யாருடைய ஆன்மா அழியுறதில்லை. அதுக்கு ஒரு காலம் இருக்கு, அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல தான் அவர்களை ஆண்டவர் தீச்சொல்லியே தந்தது. அது வரைக்கும் எங்க வச்சிருக்கிறாராம்ல? அதே யூதாலி இருக்குது இல்லைங்களா? அந்த வானத்தூரில் கட்டி வச்சு எங்க போட்டுக்கிற படிங்க, அதுல இருக்குது பாருங்க. யூதால கட்டு. யூதா 1 அதிகாரம். கீழே படிங்க, தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிக்கும் போதே வரும் பாருங்க. தெசலோனிக்கு பக்கத்துல வருதுங்க. திமோத்தி ரெவல்யூஷன் பக்கத்துல வருது. ஆமா, படிங்க. யூதால அதே 9-10 நபருக்கு தொடர்ந்து படிங்க. படிங்க. பதிமூணு படிங்க. போதும். கண்டினியூ போவாதீங்க. இல்ல, யூதா முதல் அதிகாரம் 6வது அதிகாரம் படிங்க. 6வது வசனம் படிங்க. ஆமா, 6வது வசனம் தான். காத்து கொள்ளாமல் தங்கள்
உறைவிடத்தை துறந்து விட்டார்கள். அப்படின்னாக்கா என்ன தெரியுங்களா? சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளுங்க. புரியுதுங்க பிரதர்? அந்த வானதூதர்கள் அவங்க இருந்த இடத்த காத்துக்கொள். அதுல கூட வருது. எசேக்கியேல் 28 கூட சாத்தானை பத்தி நமக்கு முழுமையா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இங்க சொல்லும்போது சில வானதூதர்கள் யாருனாக்கா ஆண்டவரோடு இருக்க சோல்ஜர்ஸ் இல்லை. இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் சொல்றபடி நடந்து கொண்டவர்கள் தங்களுடைய ஆளும் அதிகாரத்தை இழந்து அங்க என்ன பண்ணாங்க? படிங்க, துறந்து விட்டார்கள். என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார். அவர்களை போலவே, இது லாஸ்ட் டைம் கூட உங்களுக்கு படிச்சு நினைக்கிறேன், அவர்களை போலவே சோதம் கொமரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமைனா என்னங்க? பரத்தமைனா என்ன சிஸ்டர்? பரத்தமைனா கூட விபச்சாரம் தான். எல்லாமே அந்த நடக்கும். அவர்களை போலவே சோதம் குமார் அவர்களை போலவே யாரை சுட்டி காட்டுறாருங்க? யூதா யாரை சுட்டி காட்டுறாரு? லோத்து குடும்பத்துல லோத்து நீதிமான தப்பிக்கிறாருங்க. அந்த சோதம் குமாரா யாரை போல இருந்தாங்கன்னா அந்த தெய்வ புதர்கள் போல நடந்தது. புரிஞ்சுங்களா? தொடக்க நூல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 6வது அதிகாரத்துல அவங்க மனிதர்கள் புதல்கள் அழகாக இருப்பதை கண்டு சஞ்சாரம் பண்ணாங்க இல்லையா? அதை வச்சுதான் இங்க அவர் பேசுறாரு. அதை வச்சு புரியுதுங்களா? அதை வச்சு இவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த 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 வானதூதர்கள், இந்த ஏஞ்சல்ஸுங்க சோதோம் குமரா மக்களை போலவே இருந்தபடியினாலே அந்த மக்கள் எல்லாமே அதாவது லோத்து பிள்ளைங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த ஊர்ல சோதம் நகரம் ஊர்ல இருந்த அத்தனை இவங்க குடும்பத்தை விட்டு அத்தனை பேரும், அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேரும் எதுல மூழ்கி போயிருந்தாங்கன்னா விபச்சாரத்துல பரத்தமையில மூழ்கி போய் யாரும் மனமாறு. ஆண்டவர் வெயிட் பண்றது எதுக்காக? ஆண்டவர் 1000 நாள் ஒரு நாள் போலவும், ஆண்டவர் பார்வையில் ஒரு நாள் 1000 நாட்கள் போலவும் இருக்கின்றது. அப்ப ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் என்றால் நினிவே நகர மக்கள் மனம் மாறினார்கள். பாவம் செய்தாயா, செய்யறதை விட்டுருன்ற. நீ பாவம் செய்யறதை விட்டாவே நீ நேர்மையாளனா மாறிப்போ. பாவம் செய்யறது விட்டாவே நம்ம யாரா மாறிட்டு போறோம்? நம்மளாம் யாரு? ஆண்டவருடைய இயேசுவின் தூய திருரத்தத்தாலே கழுவப்பட்ட. திருவெளிப்பாடு 7வது அதிகாரம் எடுத்துங்க. பிரைஸ். திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 7வது அதிகாரம் 14. பிரதர் இங்கிலீஷ்ல படிங்க பிரதர். திருவெளிப்பாடு ரெவல்யூஷன் 7:14. ம் 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 கரங்களை தட்டலாமா? நம்ம தாங்க அது சிஸ்டர், நம்ம தான் அது. அம்மா நம்ம தான். நம்ம தொங்கல் ஆடைகளை கரைப்பட்டிருந்தோம். நம்மெல்லாம் என்ன இருந்தோம்? கரைப்பட்டு போயிருந்தோம். நம்ம கூட பாவிகள் தான். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே வெண்மையாக்கி கொண்டவர்கள். நம்மளுடைய ஆத்மாவை பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள். பரிசுத்தம் ஆக்கி கொள்வதற்கு தான் இந்த வேதம். நமக்கு இந்த வேதம் படிச்சு மக்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம தாவர இறக்குற மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? பிலிப்பியர் 1:21 படிச்சு இல்லைங்களா? நான் வாழ்ந்தாலும் இயேசுக்காக, கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தாலும் கிறிஸ்துவுக்காக. நான் வாழ்கிறேன் என்றால் அதில் உங்கள் பொருட்டு, உங்கள் நலனை கருதி என்றார் பவுல். அந்த பவுல் சொன்னார், நம்ம பவுல் சொன்னார். அதே தான் நம்மளும் சொல்றோம். ஒவ்வொரு இறைவாக்கிலும் அதுதான் சொல்றோம். இன்னைக்கு மக்களை மோசம் பண்ணி விபச்சாரத்திலையும் சிலை வழிபாட்டுக்குள்ளும் சாத்தான் சபைகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றன. அது அந்த சிற்றின்பங்களை மூழ்க வைக்க பார்க்கிறார். நம்ம சவால் ஒன்று, சாத்தான் சவால் பாட்டு போட்டுறீங்களா? இதெல்லாம் ஒரு பாட்டு பாடி நம்ம செய்திக்குள்ளே செல்வோம். தொடர்ந்து படிங்க. அம்மா சிஸ்டர் போட்டோம். 7வது அதிகாரத்துல 16 படிங்க.
இனி அவர்களுக்கு அசிவிரதோ பாயாருக்கு 20. ஆ ஆ ம் ம் போதமா கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார். அது மட்டும் படிங்க. 17 மட்டும் படிங்க. 16, 17 தமிழ்ல படிங்க சிஸ்டர். திருவெளிப்பாடு 16, திருவெளிப்பாடு 7வது அதிகாரம். திருவெளிப்பாடு 7வது அதிகாரம். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது. 16வது வசனம் 7, 16மா தெரிஞ்சு கிடைச்சி? ஆமா கிடைச்சிச்சிங்களா? ஆ ம் 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 யாருடைய கண்ணீரை துடைப்பார் ஆண்டவர்? நம்ம கண்ணீர். கொஞ்சம் சவுண்ட் வைங்க சிஸ்டர். போடு. சாத்தானுக்கு கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத பாடிட்டு தொடர்ந்து செய்திக்குள்ள போடு. இங்க பாக்ஸ் கொஞ்சம் கிட்ட இருந்துடுறீங்களா? சவுண்ட் வைங்க. பர்சனல் போடுங்க பாக்ஸ் கிட்ட. Praise the Lord. கரங்களை தட்டு. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே, கட்டி போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. ஒட்டி போட்டு ஜபித்தானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. ஒட்டி போட்டு ஜபித்தானுன்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆளு மகன் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரும் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆலமகன் தெரியாம கால விடாதே, அவன் நீளம் உயரும் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவ வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட வளருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போரிடாதவன், வீணான செயல்களுக்கு எதிர்த்து நிற்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். நிந்தனைகள் போராட்டம் வந்தா அதை பொறுமையோடு சகித்துக் கொள்பவன். அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து செல்பவன், அவன் தண்ணீரை தரை போல வழி நடப்பவன். அவன் தண்ணீரை பள்ளத்தாக்கில் நடந்து செல்பவன், அவன் தண்ணீரை தரை போல வழி நடப்பவன்.
அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கர்த்தரை எக்காலமும் தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். கர்த்தரை எக்காலமும் தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். உயர்வோ தாழ்வானாலும், மரணமோ ஜீவனானாலும், உயர்வோ தாழ்வானாலும், மரணமோ ஜீவனானாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் அன்பர்களால் துன்பம் வந்தாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் அன்பர்களால் துன்பம் வந்தாலும், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கரங்களை தட்டலாமா? நம்மளை யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணா ஆண்டவர் சும்மா இருப்பாருங்களா? நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை போயிட்டு விபச்சாரம் பண்றதுக்கு, பொய் பேசுறதுக்கு, எல்லா விதமான தீய எண்ணங்களை தூண்டி விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு, அதை பண்றவங்களுக்கு எவ்வளவு ஐயோ கேட்டுன்றான். அந்த வழியில என்னுடைய பிள்ளைகளை பாவத்துல விழ செய்கிறவர்களுக்கு எந்திரை கல்லை கட்டி கடலே அமிழ்த்துவது நல்லதுன்றான். சொல்றாருங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துங்க 2 பேதுரு 1-4 முடிய பார்க்கலாம். 2 பேதுரு படிங்க, 1 ஒரு நிமிஷம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-4 முடிய நிதானமா நிறுத்தி படிக்கலாங்க. ಫೋರ್ತ್ படிங்க. ಪಾಪ ಮಾಡಿದ ದೇವದೂತರನ್ನು ஒரு நிமிஷங்க, இந்த காரணத்தை என்ன சொல்லப்படுறது? பாப்பா ಮಾಡಿದ எந்த தூதர்? பாவம் செய்தவங்க தான். அழகைன்னு சொல்லுகிறதா தேவ தூதர் சொல்கிறார்களா? அப்போ அது வரைக்கும் அவங்க எல்லாம் ஆண்டவரோடு தானே இருந்தாங்க. அந்த அழகை அலை சார்ந்தெல்லாம் ஆண்டவரோடு தானே இருந்தாங்க. அவங்க தாங்க தெய்வ புதல்வர்கள். அந்த மனிதர்களோட உறவாடி மனிதர்கள் புதல்வர் அழகாக இருப்பதை கண்டு புரியுதுங்களா? நான் என்ன எப்படி உங்களுக்கு புரியுதுங்களா? பாருங்க, தேவ தூதர்கள், பாவம் செய்த தேவ தூதர்கள் ஆண்டவர் விட்டு வைக்கலைங்க. அந்த தேவ தூதர்கள் தான் தெய்வ புதல்வர்கள் படிக்கிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்துல இதை அப்படியே வச்சு இங்க படிக்கலாம். 4ஆவது அதிகாரம் இறைவார்த்தை 6 படிங்க. 2 கொரிந்தியர். புரியுதுங்களா? 2 கொரிந்தியர் 4:6 படிங்க சார்.
ஆமா 4 ஆமா 4:4 இருந்து படிங்க, மன்னிக்கணும். ஓகே. ஆமா. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை இப்ப என்ன சொல்லிக்கிறீங்க? வேற இந்த வசனம் பாருங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா இப்ப நம்மளுக்கு புலன்படும். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் செயல்பாடு பாருங்க, ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒவ்வொரு வசனமும் பிரதர் நீங்க சொல்லும் போது அந்த வசனம் எங்களுக்கு வேற மாதிரி அப்படியே ஆவியானவர் விளக்குவார். சிஸ்டர் சொல்லும் போது ஆவியானவர் அந்த வசனத்தை எங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஆவியானவர் விளக்குவார். ஆவிக்குள்ள இருக்கும் பொழுது பிரதர் சொல்லுவாரு, ஆவிக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி செய்தி படிங்க. அதுதான் ஆண்டவருடைய ஏட்டுச்சுருளை ஆய்ந்து படியுங்கள். நம்ம பட்ச எசையா 34:16 பட்சம் ஆய்ந்து படியுங்கள். ஆய்ந்து படிங்கன்னா அந்த அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஒன்னொன்னுக்கு கனெக்டிவ், எதுவும் தனித்து விடப்படவில்லை. அதான் தேடி படிக்கும் போது இந்த வசனம் அந்த வசனம் யூதால இருக்க வசனமும் இந்த வசனமும் ஒன்னாகும். யூதா முதல் அதிகாரத்துல 6ஆம் வசனம் எப்படி வானத்துல ஆண்டவர் கட்டி வைத்தாரு, அந்த வசனமும் இங்கேயும் இந்த வசனம் ஒன்னாகும். ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு ஒவ்வொரு வசனத்தை புலனாய்வு படுத்துவார், தெரியப்படுத்துவார், அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவார். இங்க இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இதே இவ்வுலகின் தெய்வம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. அப்போ மாட்டி போயிருந்த இயேசுவை அவங்களால பார்க்க முடியுமா? இயேசு ஆண்டவர்னு தெரிஞ்சுக்குவாங்களா? இயேசுவுக்கு முரணாத்தானே பேசுவாங்க? இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று அவங்க சொல்லுவாங்களா? இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று சொல்வோரை தவிர யார்தான் மீட்பு பெற முடியும்? இயேசு கிறிஸ்து மீட்பர் என்று சொல்பவரை தவிர வேறு யார்தான் மீட்பு பெற முடியும்? மீட்பு பெறுவோரை தவிர வேறு யார் ஆண்டவர் இயேசு என்று சொல்ல முடியும்? அப்ப நம்மலாம் மீட்பு பெறுமா? பெற முடியுங்களா? நம்மலாம் மீட்பு உள்ள யாரு அழைத்து வந்திருக்காரு? ஆவியானவர் அழைத்து வந்திருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு இன்று ஆவியானவர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை கொடுக்க ஆவியானவர் என்ன அனுப்பி இருக்கிறார்? கொரிந்தியருக்கு திருமுகத்துல 1 அதிகாரம் இறைவார்த்தை 7 படிங்க. ஆமா, முதல் அதிகாரம் 7 படிங்க. கை தட்டுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, அவ்வளவுதான் சொல்றாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும். நம்ம தான் காத்துனுக்குறோம். நம்ம இங்கிருந்து இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்ம இறந்து இந்த பூமியில இறந்து போனாலும் நம்ம ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வருகின்ற நாள்ல நம்ம அனைவரும் உயிரோடு மேகங்களிட இந்த சதை அழுகி போதுங்களா, இந்த சதையும் உயிரோடு எழும்பும். இந்த சதையும் உயிரோடு எழும்பும். சாவே உன் கொடுக்கு எங்கே? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனை மண்ணுக்கே திரும்ப வைத்த அந்த அழகையை கடைசி பகவன் ஆகிய அந்த சாவு ஆண்டவர் அழிக்கிறார். அதான் நம்ம சாலமன் ஞான நூல்ல பார்த்தோம். யார் கொண்டு வந்த சாவு? அழகை. யாரு கொண்டு வந்ததுமா? அழகை தான் சாவை கொண்டு வந்தது. அழகை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த செய்தியை கொடுக்கறதுக்கு யார்? ஆண்டவர் நம்ம என்னை தேர்ந்தெடுத்தார் என்று ஆண்டவர் உங்களுக்கோடு பகிர்ந்து பேச ஆண்டவர் பவுல் சொல்றாரு பாருங்க, அதே வசனம் அதே அதிகாரத்துல 17 படிங்க. படிங்க அதே அதிகாரம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதுல திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நான் திருமுழுக்கு கொடுப்பது என்ன அனுப்பலைங்க. நம்மள எல்லாரையும் என்ன இல்லைங்க, என்ன இல்லை, என்ன மாத்திரம் இல்லைங்க. உங்களை இங்க இருக்கிற சிஸ்டருங்களை, பிரதர் ராஜன் பிரதர், நம்ம மார்ட்டின் பிரதர், நம்ம பிரான்ஸ், நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே நம்ம திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல.
நம்ம நற்செய்தி கொடுத்தாவே அந்த வார்த்தை அவங்க உள்ளுக்குள்ள விதையாய் அரும்பி வளர்ந்துச்சுன்னா அவங்க மீட்பு பெறுவாங்களா, பெறுவாங்க மாட்டாங்க. வார்த்தை ஃபர்ஸ்ட் போறதுனால தானே, வார்த்தை ஃபர்ஸ்ட் உள்ள போனா தானே, உள்ள போறதுக்கு நம்ம எப்படி திரும்ப எடுக்க சொல்ல முடியும் ஒரு மனிதன்? நம்ம வார்த்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அந்த வார்த்தை தான் அவங்களோட பேசும். அந்த வார்த்தை தான் இயேசு கிட்ட அழைத்து வரும். அந்த வார்த்தை தான் அந்த மனிதன் திருமுழுக்கு எடுக்க சொல்லும். நம்ம இதுல பாக்குறோம் இல்லையா, யோவான் 3ஆவது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லைங்களா, அழகா சொல்வாரு, ஒருவன் தண்ணீராலும், நிக்கேதேமுக்கு சொல்றாரு, 3ஆவது அதிகாரத்தை படிக்கிறோம் இல்லைங்களா, ஒருவன் தண்ணீராலும் தூய ஆவியானம் பிறந்தாலன்றி, என்ன சொல்ற பாருங்க, படிங்க, பிறந்தாலன்றி மீட்பு பெற முடியாது. தண்ணியில நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், தூய மீட்பு பெற முடியுமா? சரிங்க, தண்ணியில திருமுழுக்கு எடுத்து வச்சுங்க, நாங்க பரலராஜ்யம் போயிட்டு சொல்லிட்டு நம்ம வீட்டுல உட்காந்துடலாமா? ஆமா, எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இப்போ நம்ம தண்ணியில திருமுழுக்கு பெற்றுட்டோம் பிரதர், தண்ணியில திருமுழுக்கு பெற்றுட்டோம், இறையாட்சிக்கு போயிட முடியுமா? அப்ப கலாத்தியர் 5:19 எதுக்கு சொன்னாருங்க? இறையாட்சிக்கு யாரெல்லாம் போக மாட்டாங்கன்ட்டு. பில்லி சூன்யம் பண்றவங்க, பொய் பேசுறவங்க, விபச்சாரம் செய்யறவங்க, படிக்கிற இல்லைங்களா, சிலை வழிபாடு, இவங்கெல்லாம் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். படிங்க பிரதர், படிங்க. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, காமவெறி, பில்லி சூன்யம், பகைமை, சண்டை, அஞ்சலி, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவ, அழுக்காறு, குடிவெறி, களியாட்சி. 5:19. பிரைஸ் தி லார்ட். அதாவது குடிவெறி, கட்சி மனப்பான்மை, இல்லைங்களா? 5:19 இல்லைங்களா? அழகு இல்லைங்களா? அதுல 21 தூயாவின் கனி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, 21. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கேட்குறீங்களா? கேட்டுக்கிறீங்களா? ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்களா? புரியுதுங்களா? அப்போ யோவானுக்கு எழுதிய திருமுகத்துல 3ஆவது அதிகாரத்துல நாம பார்த்தோம், நிக்கேதேமுக்கு அவர் சொல்றாரு, ஒருவர் தண்ணீராலும் தூயாவின் பிறந்தாலன்றி இறையாட்சி வரும். அப்படி எப்படிங்க நம்ம தண்ணீராலும் திருமுழுக்கு எடுத்துட்டோம், போயிட முடியுமா? எல்லா சபையிலும் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க, போயிட முடியுமா? போக முடியுமா? இந்த செயல்கள் எல்லாத்தையும் நம்ம கலைந்து விடணும். எந்த செயல்கள்? அப்போதான் ஆவியானவர் நம்மளுக்குள்ள வருவாங்க. இதெல்லாம் விட்டாதான் ஆவியில திருமுழுக்கு பெறுவோம். கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டலாமா? புரியுதுங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பொய் பேசுறது, கொலை செய்யறது, விபச்சாரம் பண்றது, மற்றவர்களை காம இச்சையோட பார்க்கறது வருமா? வராத மனிதனுக்கு வரோங்க. ஊனியல்பின் இச்சைகள் எல்லாருக்கும் வரும் இல்லைங்களா பிரதர்? உடம்புல இருக்க இச்சை வரோங்க, வராம இருக்காது. நான் எந்த பாவமுமே செய்யல, நான் ரொம்ப நீதிமானா இருக்கேன்னா ஆண்டவர்கிட்ட நான் பொய்யானவன் ஆண்டவர் சொல்லிக்கிறேன். யோவான் 17 கூட அழகா சொல்லப்பட்டது. நம்ம பொய்யானவன் ஆயிடும். ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும், நம்ம பாவம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் மனம் மாறுங்கள் தான் சொல்றாரு. நம்ம மாற வார்த்தைகளை படிக்கும். ஆமா, செய்யக்கூடாது. 7 முறையில காயினுக்காக ஒருவன் 7 முறை பழி வாங்கப்படணும். காயினுடைய மகனும் தப்பு பண்ணாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? தொடக்கநூல்ல போய் பாருங்க, 4ஆவது அதிகாரத்தில். காயினுடைய மகன் சொல்றான், உங்களுக்கு சொல்றேன் நானு, காயினுடைய மகன் சொல்றான், காயினுக்காக 7 முறை ஒருவன் பழி வாங்கினான், எனக்காக யாருன்னா என்ன பிரச்சனை பண்ணான்னா 70 முறை பழி வாங்கப்படுவான்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாடு இருக்கிறாங்க, 7 70 முறை மணி. கரங்களை தட்டலாமா?
படிங்க படிங்க படிங்க. ஆ பாருங்க, அவன் என்ன சொல்ற பாருங்க, என் மேல கை வீசிட்டாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கிறான். காயினு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டான். பிரதர், காயினு ஆபேல கொலை பண்ணிட்டான் ஆண்டவருக்கு விரோதமான. மண்ணில ரத்தம் வந்து கூக்குரல் எழுப்பி ஆண்டவர்கிட்ட பேசி, இன்னைக்கு பூமியில யாருடைய ரத்தம் நமக்காக பேசப்பட்டு பண்ணிருக்குது? யாருடைய ரத்தம் பேச நமக்காக? ஐயோ கரங்களை தட்டுங்க. ஐயோ சாக்லேட் இல்லைங்க, கரங்களை கொடுங்க. நமக்காக நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கின்றது, பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. நமக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். 1 பேதுரு 18 பாக்குறோம், 1வது அதிகாரம் 18 பாக்குறோம். அவரு கொடுத்தார், வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கலங்க, இயேசுவின் ரத்தத்தை கொடுத்தார். படிங்க படிங்க, எடுத்துட்டாங்க நீங்க. பேதுரு திரும்ப 1 அதிகாரம் 18 நினைக்கிறேன். 18 தான் நினைக்கிறேன். படிங்க. வெள்ளியும் பொண்ணும் அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே நமக்காக ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டார். இந்த அழகை வந்து ஏமாத்துவான், இவன் பிளான் பண்ணான், என் தலையை நஸ்கரையா நீ, எந்த பொண்ணுமே உன்னுடைய சந்தி வராது, என்னுடைய சந்தியதையை உருவாக்குறேன்னா. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நோவாவை பார்த்தார். புரியுதுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணார்? நோவாவை பார்த்தார். நோவாவை மட்டும், அவருடைய சந்ததியை நோவா நீதிமான் என கருதி நோவாவின் குடும்பத்தாரை அந்த பேழையில் அனுபவித்து மற்ற எல்லாரையும் அழிச்சிட்டார். அந்த தெய்வ புதல்வர்களையும் கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டான். ஆண்டவருக்கு ஒரு சின்ன குறுக்கச்சு நோவா. ஆண்டவருக்கு சின்ன குழுக்கச்சு. தொடக்க நூல் 19 அதிகாரத்தை பார்க்கிறோம். லோத்து, சின்ன ஒரு குழுக்கச்சு. லோத்துக்காக அப்ரஹாம் மன்றாடினார். தொடக்க நூல்லையே பார்க்கிறோம். அது 14ஆம் அதிகாரத்தை அவர் பேசுறார். என் மகன், என் சகோதரர் இருக்கிறாங்க. லோத்துவோட பிள்ளைகளும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? லோத்து மனைவி. இந்த ஜனங்கள் அந்த காலத்திலே விபச்சாரம் செய்தார்களா என்று பார்க்க போனா, அதே லோத்தினுடைய சாப்டர் நீங்க 19ஆவது அதிகாரம் தொடக்கங்களை படிச்சீங்கன்னா, லோத்தினுடைய பெண் பிள்ளைகள் அவருடைய தாய் உப்புத்தனா மாறிடுறாங்க. பார்த்த உடனே நமக்கு சந்ததிகளே இல்லை, அந்த ஊரே அழிஞ்சு போச்சு, நெருப்பு தீ நகர்ல எரிஞ்சு போச்சு. அந்த வானதூதர்கள் பண்ற தப்பெல்லாம் இவங்களும் பண்ணாங்க. ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், ஹோமோசெக்சுவல் இல்லைங்களா, மிருகத்தோடு புணருதல். யாரு வயசானவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது ஆண்டவரை மறந்துட்டாங்க, முழுவதும் ஆண்டவரை மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் நன்மை என்று அவங்களுக்கு ஆசைகளுக்கு அவங்க எல்லாமே இடம் கொடுத்து அவங்க போனாங்க. படிக்கிற இல்லைங்களா, படிச்ச இல்லைங்களா? அவன் அந்த வானதூதர்கள் வந்தாங்க இல்லையா, ஆண்டவருடைய தூதர் லோத்துவை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க வந்து சாப்பிட்டாங்க இல்லைங்களா, அவங்க அழகா இருக்காங்க, இந்த மனிதர்கள் அழகா இருக்கிறாங்க பார்த்தாங்க இல்லைங்களா. 19 அதிகாரத்தை படிச்சு பாருங்க, நான் தொடக்கம் 19 படிச்சு பாருங்க. அப்ப அவங்க கூட மனிதர்கள் போல இருந்தார்கள் வானதூதர்கள். புரியுதுங்களா? இப்போ ஏன் நமக்கு அவர்கள் தென்படாதபடி ஆண்டவருடைய கட்டளை வந்தா மட்டும்தான் அவங்க தென்படுறாங்க. கபிரியேல் தூதர் தென்பட்டாரா? சக்கேயுக்கு தென்பட்டாருங்களா? கபிரியேல் தூதர் பார்த்தாங்களா? பார்த்தாங்க. கபிரியேல் தூதர் பார்த்தார். சக்கேயு பார்த்தார்ல பிரதர்? கபிரியேல் தூதரை சக்கேயு பார்த்தாருங்களா இல்லைங்களா? பார்த்தாரு. ஆண்டவருடைய கட்டளை மெசேஜ் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் வானதூதர் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ற மட்டும் அந்த வானதூதர்கள், இந்த தெய்வ புதல்வர்கள் ஆண்டவர் பேச்சு கேட்க மாட்டாங்க, இறங்குவாங்க. அதனால தான் அவங்க எல்லாம் காரில் நகரத்துல கட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க யாரும் வெளியே வராதபடி கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த பயம் லூசிபேருக்கும் இன்னும் வான மீது சுத்தி இருக்கிற ஆவிகளுக்கு பயம் இருக்குது. இந்த ஆள் நம்மளே கட்டி போட்டுவார். புரியுதுங்களா? சொல்றது பயம். ஆனாலும் மனிதர்களுடைய எண்ணங்களை சீர்குலைத்து அவங்கள பாவத்தில் விளைவிக்கிறதுக்கு இப்ப நேரடியா சாத்தான் சபைகள் உருவாகிப்படுது. எச்சரிக்கையாக. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. கடைசியாக நம்ம அப்பயே அதுக்கு முன்பு எந்த வசனம் பார்த்தோம்? 2 தீமோத்தேயு பார்த்தோமா? பேதுரு 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 வாங்க. படிங்க சிஸ்டர். அதிலேயே முற்காலத்தில் மக்களிடையே போலி இறைவாக்கினர்கள் தோன்றினார், அவ்வாறே உங்களுடைய போலி போதகர்கள் தோன்றுவார்கள். போலி போதகர்கள் தோன்றுவார். போலி போதகர்களும் இருக்கிறாங்க பூமியில். அதாவது ஏமாற்றுறது மக்களை வந்து ஏமாத்துறது, அவங்க ஆளுங்களே நடிக்கிறது. ஆண்டவர் சொல்லாம நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. எதுவுமே எந்த காரணத்துக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் சொன்னாதான் வரும். நம்ம ஜெபிக்கலாம், மக்களுக்காக ஜெபிக்கலாம், இந்த நோய் விட்டு போகணும்னு ஜெபிக்கலாம். ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஆண்டவர் பேசுறார். நம்ம யாரு? வெறும் வேலைக்காரன். நீ வேலை செய்ந்தியா, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ற, நீ வேலை செஞ்சா வேலைக்குரியது எஜமானுக்கிட்ட நீ வேலை செஞ்சா, நீ ஒரு அடிமை, நீ வந்து வர ஒரு எஜமான் இருக்கிறாரு, இயேசு சொல்றாரு, அந்த எஜமான் வந்து எனக்கும் உணவு அருந்திட்டு போன்றாரு. உணவு அருந்துற இல்ல, நான் உழைச்சிட்டு வந்து நான் பசு சாப்பிட சொல்ல முடியுமா அவங்ககிட்ட? நம்ம வேலையை செய்து போனோம். ஆண்டவர் சொல்லாம நம்ம நோய் வியாதிகள் ஆண்டவர் சொப்பனத்துல சொல்லுவார், சில விஷயத்த சொல்லுவார். உண்மையா இருந்தா சில விஷயத்த ஆண்டவர் காட்சி மூலியமா வெளிப்படுத்துவார். இது நடக்கும், இது நடக்கும், இது வரும், இது வரும். ஆனா ஆண்டவர் சொல்லாதது இன்னைக்கு நிறைய பேர், நிறைய பேர் போலி போதகர்கள் நிறைய விஷயத்தை அவங்களே சொல்லிடுறாங்க. நீ முதலமைச்சராயி, நான் தீர்க்க தரிசனம் முறிக்கின்றேன், நீ வந்துடு, இந்த பக்கம் ஒரு பாஸ்டர் போறாரு, திமுகவை நீ ஆயிடுன்றாரு, இந்த பக்கம் இன்னொருத்தர் பாஸ்டர், அவரும் பாஸ்டர் தான், இவரும் பாஸ்டர் தான். அவ யாரும் நம்புறது? புரியுதுங்களா சொல்றதுங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு ரொம்ப சூடாக நடந்திருக்குது. போயிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு இவரு வெற்றி அடைவார், இவர் தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உரைக்கின்றார் இவரு. சரிப்பா, நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் யூடியூப்ல இன்னொரு கிறிஸ்துவர் போறாரு, திமுக தான் வெற்றி அடையும், ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்போ மக்கள் யாருங்க? அப்போ யாரு ஏமாத்துறாங்க? ஆண்டவர் சொல்லாத நீ எதுக்கு சொல்ற? ஆண்டவர் சொன்னதை செய்யணும். ஆண்டவர் சொல்லாத நம்ம சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜபிக்கும் பொழுது பேய்கள் ஓடுகின்றன. பேய்கள் என்ன பண்ணுங்க? அதிருதுங்க, பயப்படுதுங்க. நானும் ராணி சிஸ்டர் ராஜன் பிரதர் கூட போனோம். ஒரு 4 நாள் முன்னாடி பேய் அதிருது, அவங்க வீட்டில் ஆடுது. அவன் பாட்டு அது ஆட்டும் போட்டோம், நம்ம வேலையை செஞ்சுட்டு போகலாம். அது பாட்டுன்னு வருது, அது பாட்டுன்னு ஆடுது. 15 வயசு பையன் தான், சின்ன பையன் தான், 15 வயசு தான். அவன் வந்து ஆடுறான், ஆடிட்டு போ. தொடர்ந்து இந்த கடைசி வார்த்தையை தியானிப்போம். படிங்க சிஸ்டர், கண்டினியூவா 2வது வசனத்தை படிங்க. முதல் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிங்க. ஆமா, அதாவது இன்னைக்கு சாத்தான் சபை என்ன சொல்லுங்க, நான் ஸ்டார்டிங்ல நீங்க இருந்தீங்க, சில பேர் இருந்தில்ல, என்ன சொன்னாங்க? அவன் சாத்தான் சபையில இருக்கிறோம் பேசுறாலும், நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், நீங்க நினைக்கிற பெண் கூட உங்களுக்கு தேடி வருவாங்க. அப்போ அந்த சபையில இருக்கிறவங்க ஓப்பனா பேசுறாங்க, சிஸ்டர் இதெல்லாம் கிடைக்கும், நீங்க இங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். ஓப்பனா பேசுறாங்க. நீ நினைக்கிற பொண்ணு உன்னை தேடி வரும். வெட்கக்கேடான செயல், மறைந்து செய்கிற செயல்களை வெளிப்படையாக பேசுகிறார். நம்மளும் அப்படிதான் இருந்தோம். இன்னைக்கு இயேசுவின் தூய இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் படிச்ச நம்ம ரெவெலேஷன்ல பச்சை 7:14 பச்சை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே இவர்கள் தன்னுடைய ஆடைகளை தொடர்ந்து 4வது வசனத்தை படிங்க. 4வது வசனம். ಪಾಪ ಮಾಡಿದ ದೇವದೂತರನ್ನು ದೇವರು ದಂಡಿಸಿ ಬಿಡಲಿಲ್ಲ,
ಅವರು ನರಕಕ್ಕೆ ತಪ್ಪಿಸರು. ಹಾ. ம் கண்டினியூ படிங்க. ம் பண்டைய ம் 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 தமிழ்ல படிச்சிருங்க சார், போதும். பாவம் செய்த வானதூதர்களை கடவுள் தண்டிக்காமல் விடவில்லை. இவங்க தான் இந்த லூசிபேருடைய பேச்சை கேட்டு மக்களை மோசம் செய்து பண்ணாங்க. இவங்கள காரில் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். படிங்க. பண்டைய உலகத்தையும் ஆண்டவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி நீதியை பற்றி அறிவித்த நோவாவையும் அவருடைய குடும்பம் 8 பேரை காப்பாத்தினார் ஆண்டவர். எடுத்துக்காட்டாக எரித்து இறைப்பற்றில்லாத அழிவு. பாருங்க, இறைப்பற்றுனா கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஆயிடுச்சு. கடவுளுடைய மேல நம்பிக்கைன்னா அது எப்படி இருக்கும், எரித்து சாம்பல் ஆக்கிட்டாருங்க. அந்த நேர்மையான மனிதர் அவருடைய வாழ்ந்தபோது நாள்தோறும் அவர் கண்ட கேட்டு ஒழுங்கு மீறிய செயல்கள் அவருடைய நேர்மையான உள்ளத்தை வேதனை செய்தன. புரியுதுங்களா? அப்படின்னாக்கா நம்ம ஆண்டவரோடு எப்படி இருக்கணுமா? நேர்மையான உள்ளத்தோடு, நேரிய உள்ளத்தோடு ஆண்டவர்கிட்ட நடந்துக்கணும். கடைசி ஒரு பாடல் எழுந்து நின்று ஒரு ஸ்டான்ஸா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ற பாடலை பாடி கடைசி ஜெபத்தை முடிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா, வெற்றி உண்டு அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யார் என்ன சொன்னார் நான் கலங்கிடவே மாட்டேன். நான் கலங்கிடவே மாட்டேன். சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆண்டவரே இறைவா, இதோ எங்களோடு ஆண்டவரே இந்த நேரம் மட்டும் ஆண்டவரே, இந்த நேரம் மட்டும் ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தி வந்தீர். ஆண்டவர், கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் அனைவரும் வாழும்படியாகும். ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் தூயாவியானவரை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனித ஞானத்தினால் அறிவித்தால் அவை பயனற்றதாகி விடும் ஆண்டவரே. தூயாவின் சொற்களை கொண்டு தூயாவினவரே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. வல்லமையாலே எங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும். இந்த கூட்டத்தை அதிகப்படுத்தும் ஆண்டவர். வியாழந்தோறும் நடக்கின்ற இந்த ஜப ஆராதனை, ஜப நேரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இந்த ஜப கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா விதமான நொடிகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவர். அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையோடு வந்தாலும் அந்த பிரச்சனையை நீ தீர்த்து வையும் ஆண்டவர். சாலமோன் கூறியபடி இந்த ஆலயத்திற்கு யாரெல்லாம் வந்து உம்மை தொழுது வேண்டிக் கொள்கிறாரோ அவருடைய வேண்டுதலை மன்றாட்டை கேட்டு அவர்களுக்கு அதை அருளி செய்வீர் என்று. அதே போல ஆண்டவரே,
அப்பா, நாங்கள் உமக்கு உண்மையான ஊழியர்களாக வாழ எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இங்கு வருகின்ற மக்களை ஆண்டவரே, அவர்கள் எதற்காக வருகிறார்களோ அத்தனையும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் செய்து கொடுப்பீராக ஆண்டவரே. நீ செய்யத்தக்கதாக ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.